கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 2 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்தியும் அவர் ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து அபிராமியை தேடி பார்க்குறாங்க அந்த குடோனுக்குள்ளே. கார்த்தி இங்கே எங்கேயுமே உங்கள் அம்மா இருக்கிற மாதிரி தெரியல கார்த்தி, வேறு எங்காவது தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டாக ஒரு பிளேட் வந்து கீழே விழுக அந்த சவுண்டு கேட்டு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா மேலே ஒரு பூனை உட்காந்து கத்தவும் பூனை தான் இதை தட்டி விட்டுருக்கும் போல இருக்குது. இன்னும் இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு 2-3 குடோன் இருக்குது, அங்கேயும் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவர் ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அபிராமி முடிஞ்ச அளவுக்கு கார்த்தி எப்படியாவது தன்னை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இவங்க 3 பேத்துக்குள்ளேயும் பேசிக்கிட்டு நேராக அபிராமி கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் அபிராமி திரும்பவும் மயக்கம் போட்ட மாதிரியே நடிக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த அம்மாக்கு இன்னும் மயக்கம் தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற குடோன்லேயும் தேடி பார்த்துட்டு அவங்க இங்கே எங்கேயுமே காணோம். கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கும் சான்ஸே கிடையாது. எல்லா செக் போஸ்ட்டையும் அலர்ட் பண்ணி தான் வச்சுருக்கா கார்த்தி. யார் உங்கள் அம்மாவை கடத்தினதாக இருக்கும்? ஒருவேளை உங்கள் பிஸ்னஸ் எதிரியாக இருக்குமோ அப்படின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன தானே கடத்தணும், அம்மாவை எதுக்காக கடத்தணும் அப்படின்னு கார்த்தி சொல்ல, ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற ராஜேஸ்வரி மேடம் கூட இந்த வேலையை செஞ்சுருக்கலாம் இல்லையா, ஏன்னா ஏற்கனவே அவங்க தான் ரிப்போர்ட்டரை கடத்தி வச்சுருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எதுவுமே அவங்கக்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா பிரச்சனை வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு கார்த்தி சொல்லியிருக்கான். அதுவும் கரெக்டு தாங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. இப்போ எதுவுமே இல்லாமல் அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோமே, எங்கள் அண்ணி வைஃப் 2 பேருமே அந்த ரவுடிங்களை நேரில் பார்த்துருக்காங்க. ஒருவேளை அவங்க ஃபோட்டோஸ் இருந்தால் அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க சார் அப்படின்னு சொல்ல, ஓகே கார்த்தி, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஸ்டேஷன் போய் ரவுடிங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், அங்கே வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்குள்ளேயே மீனாட்சி, தீபா, மைத்திலி 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. மீனாட்சி வெளியிலேயே நின்றுக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அருணாச்சலத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு அருணாச்சலம், நாச்சியாவை கடத்துகிற அளவுக்கு யார் இங்கே இருக்கா? கடத்துகிற அளவுக்கு எதிரி யாருமே இல்லையே நாச்சியாவுக்கு. எல்லாத்துக்கும் காரணம் ஆனந்த், நீ கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணு தான், அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டுருக்க. அம்மா காணாமல் போனதுக்கு எதுக்காக எங்களை சொல்லிகிட்ருக்கீங்க? அவங்கள கடத்தி வச்சிருக்கிறதே கார்த்தியாக தான் இருக்கும் அப்படின்னு ஆனந்த் சொல்ல, அருண் கோவப்பட்டு, கார்த்தி எதுக்காக அம்மாவை கடத்தி வைக்கணும், புரியாமல் பேசிகிட்டு இருக்காதா அப்படின்னு ஆனந்த் திட்டுறாங்க. அதுக்குள்ளே கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. தீபாவும் மைதிலையும் அடையாளம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுடியை காட்டுறாங்க. ஆமாம், இவங்களும் அந்த கேங்கில் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, இவனுக்கு பெருசாக பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லவும், சரி நீங்கள் அடுத்தடுத்த ஃபோட்டோஸை காட்டுங்க, அதில் வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் மற்ற ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதுலேயும் ஒருத்தவங்கள தீபாவும் மைதிலையும் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க இவங்களும் இருந்தாங்கன்னு. இவனுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆச்சு. இவங்க ஃபேமிலியை ட்ரேஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்க அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, கார்த்தியை அந்த போலீஸ்காரங்க 2 பேரும் சேர்ந்து அங்கேருந்து அந்த ரவுடி வீட்டை தேடி போகிறாங்க. இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் உடனே ஐஸ்வர்யா கால் பண்ணி அந்த ரவுடி கிட்ட சொல்ல, மேடம் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே அந்த கார்த்தி இங்கே வந்துட்டு போயிட்டா மேடம், இதுக்கு மேலே இங்கே வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அபிராமி அந்த ரவுடி கிட்ட, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என்னை கடத்தி வச்சுருக்கீங்க, நீங்கள் பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க, என் பையனுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் கேளுங்க, நானே கொடுத்துட்றேன், இப்போ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், 2 நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும். சும்மா பையன்னு சொல்கிறீங்க, உங்கள் பையன் இப்போ வந்துட்டு தானே போனாங்க, என்ன பண்ணாங்க, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ தான் ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க. பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கும்போது கரெக்டாக ஐஸ்வர்யா கொடுத்த லெட்ரு கீழே விழுகுது. அந்த லெட்டரை கார்த்தி கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்களா இல்லை அபிராமியை எடுத்து பார்க்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.